அன்னைக்கு இந்த பொண்ணு இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் பார்த்தோம், இன்னைக்கு இந்த பிள்ளை இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிது. அப்போ இந்த ஏரியாவாக தான் இருக்குமோ? இந்த பிள்ளைய கேட்டால் நம்ம தங்கச்சியை பற்றி தெரியுமோ? தெரியுதோ தெரியலையோ, நம்ம எதுவும் கேட்டு பார்ப்போம். ஒரு வேளை இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சால் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தானே. இந்த அங்கிளா இன்னைக்கு இந்த ஏரியா பக்கம் வந்திருக்காங்க. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். உங்களுக்கு உடம்பு இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, தலை சுத்தல் இருக்குது இப்போலாம். ஆனால் நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டு கிளம்பிடுறேன், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. சரி சரி அங்கிள். உங்கள் வீடு இங்கே தான் இருக்காம்மா? இந்த ஏரியா தான். நான் அன்னைக்கு இங்கே தான் பஸ் ஏறினேன், இன்னைக்கு இங்கே தான் பஸ் ஏறினேன். ஆஃபீஸ் கிளம்பிட்டியோ? ஆமாம் அங்கிள், பக்கத்தில் தான் எங்கள் வீடு. நாங்கள் ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கோம். எனக்கு ஆஃபீஸ் பஸ் ஏறுறதுக்கு நான் இங்கே தான் வருவேன். இப்போ இந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக தெரியும், நம்ம தங்கச்சி ஃபோட்டோவை காட்டி கேட்க வேண்டியதான். சொல்லுங்கள் அங்கிள், நீங்கள் எதோ யோசிக்கிறீங்க, என்கிட்ட எதாவது கேட்கணுமா? ஆமாம்மா, என் சின்ன வயசுல என் தங்கச்சி அவள் மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. அதுலேருந்து என்னை பார்க்கவும் இல்லை. அண்ணன் ஏதாவது சொல்லுவாரோ திட்டுவாரோன்ட்டு பயத்துலேயே அவள் என்னை பார்க்கவே இல்லை. இப்போ வயசாகிடுச்சு பற்றியா, நானும் என் தங்கச்சி எங்கே இருக்கான்னு தேடினேன், கிடைக்கல அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாளைக்கு என் பையன் சொன்னான், இந்த சைடாக ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி உங்கள் அத்தை மாதிரி ஒருத்தவங்கள பார்த்தப்பா, ஆனால் அவங்க அத்தை தானேன்னு எனக்கு தெரியல, அவன் குழந்தையாக இருக்கும்போது அவள் வீட்டை விட்டு போனான், அதனால் அது அத்தை தானான்னு தெரிலப்பா, இந்த சைடு ஆனால் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான். ஓ அப்படியா? ஆமாம்மா, நானும் அதுலேருந்து அப்பப்போ இந்த பஸ் ஸ்டாப் பக்கம் பார்ப்பேன், என் தங்கச்சி ஏதாவது இந்த பக்கம் போகிறாளா வராளா, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. அன்றைக்கே உன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன், அப்புறம் தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நீ இந்த ஏரியாவான்னு எனக்கு தெரியல, அதான் கேட்க முடியல. எனக்கும் ரொம்ப எல்லாரையெல்லாம் தெரியாது அங்கிள். தெரியும், எனக்கு கொஞ்சம் தூரம் தெரியும். நீங்கள் காமிங்க. ஃபோட்டோ ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஐயோ, ஃபோட்டோ இன்றைக்கி மறந்துட்டேன்னு நினைக்கிறேனே. இருமா, நான் தேடி பார்க்குறேன். ஐயோ, என்ன லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியலையே. ஐயோ அங்கிள், என்ன பண்ணுது? திருப்பி ஒரு மாதிரி ஆகுறீங்க. ஐயோ, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா. ஐயோ அங்கிள், என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ அங்கிள், இருங்க, நான் பிடிச்சிக்கிறேன், விழுந்துடாதீங்க. ஐயோ முடியலம்மா, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குமா? என்ன சொல்கிறீங்க? நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கா? இருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இருங்க, நான் டாக்ஸி தான் கூப்பிட்றேன். அண்ணா என்ன கொஞ்சம் சீக்கிரமாக போங்கண்ணா, நெஞ்சு வலின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக போங்கண்ணா. போகிறம்மா போய்கிட்டு தானம்மா இருக்கேன். யாரம்மா இது, உங்கள் அப்பாவா? நான் பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறி நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் இந்த அங்கிளுக்கு மயக்கம் வந்துச்சு, தண்ணியெலாம் கொடுத்துட்டு போனேன். இன்றைக்கி அதே மாதிரி தான் தெரிஞ்ச அங்கிள் ஆச்சுன்னு பேச போனேன். திடீர்னு நெஞ்சு வலிக்குதுனாங்க, அதான் நான் டாக்ஸி பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன். அப்படியாம்மா? யாருன்னு தெரியாதவங்களுக்கு இந்த காலத்தில் உதவி செய்கிறதே பெரிய விஷயம்மா. நல்ல பொண்ணாக இருக்கே, அதோ சீக்கிரமாக போகிறம்மா. போங்கண்ணா, கொஞ்சம் சீக்கிரமாக போங்கண்ணா. ஹாஸ்பிட்டல்மா பக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தானே, நம்ம பெல்ட் டாக்டர் ஹாஸ்பிட்டல். அங்கே போங்கண்ணா செத்த. அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேண்ணா. சரிம்மா அதோ போகிறம்மா. அங்கிள், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் கான்ஷியஸோடு தானே இருக்கீங்க. உங்கள் வீட்டில் யாராவது ஃபோன் நம்பர் இருக்கா அங்கிள்? வர சொல்லட்டுமா? ஐயோ முடியலையே. சரி அங்கிள், ஒன்றும் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் தைரியமாக வாங்க. இன்னும் வேறு நடுவில் டிராஃபிக்காக இருக்குது. ஐயோ, நான் வர மாட்டேறானுல்ல. வந்துருச்சுமா, இறங்கிறதுக்கு ரெடியாக இருங்கம்மா. அங்கிள், நீங்கள் ஒரு பக்கம் கையை பிடிங்க அங்கிள் கொஞ்சம். சரிம்மா, அதே காரன் எடுத்துகிட்டு பிடிக்கிறேம்மா. நர்ஸ் யாராவது இருக்கீங்களா? எமர்ஜென்சி நர்ஸ் யாராவது இருக்கீங்களா? இவங்க மேடம், என்னாச்சு, என்ன பிரச்சனை? இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க, அதான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தேன். என்னன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? டாக்டர் இல்லையா? டாக்டர் எனக்கு தெரிஞ்சவங்க தான், என் ரிலேட்டிவ் தான், கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? அப்படிங்களா, இருங்க, டாக்டர் கூப்பிட்டு வர. எமர்ஜென்சி கேஸுங்களா? அதை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்னம்மா சீதா, என்ன விஷயம்? அஞ்சலக்கா போனதுன்னு நீனு? ஆமாம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் இவங்க தெரிஞ்சவங்க தான் கொஞ்சம் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுனாங்க, அதான் சரின்ட்டு எனக்கு வேறு ஹாஸ்பிட்டல் தெரியாது, உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். இப்படி தான் இருக்கணும் பொண்ணுன்னா. யாருன்னு தெரியாதவங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்க பாரு, எனக்கு என்னன்னு போகாமல். ரொம்ப நல்ல பிள்ளை. எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுலாம் இருக்கட்டும், அவருக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ரொம்ப நெஞ்சு வலின்னு கான்ஷியஸ் இல்லாத மாதிரி இருக்காரு. உள்ளே இவரை கூப்பிட்டு போய் அட்மிஷன் போடுங்க, செக் பண்ணலாம். ஓகே டாக்டர். எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன். சாரி, நான் அதை தரேன். இந்தாங்கண்ணா, 500 மட்டும் கொடுங்கம்மா, போதும். சரிங்கண்ணா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கேன். அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு நீ போய் வேலையை பாருமா, சரியா? சரிங்கண்ணா. சீதா, நான் என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அவங்க வீட்டில் யாராவது இருந்தால் கால் பண்ணி வர சொல்லுமா. நான் கேட்டேன் மாமா, அவர் யாரையும் தெரிய சொல்கிற நிலமையில இல்லை. அவர் கொஞ்சம் ரெக்கவர் ஆனால் தான் அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கியே நம்ம ஃபோன் பண்ண முடியும். சரி, ஓகே. அவர் ஃபோனை வாங்கி அதில் ஏதாவது ஒய்ஃப்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பார்ல, அந்த நம்பர் எடுத்து கால் பண்ணு. ஏன்னா எனக்கு இன்னும் நெஞ்சு வலின்றதுனால அவங்க வீட்லேருந்து யாராவது வந்தால் தான் பார்க்கலான்ற மாதிரி தோணுது. நான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறேன், இருந்தாலும் அவங்க வீட்லேருந்து யாரையாவது வர வைக்கணும் கண்டிப்பாக மறுபடி. அதனால் நீங்கள் அவர் ஃபோனை வாங்கி அதில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணு. சரிங்க மாமா. நர்ஸ், இவருக்கு மூக்கில் மாஸ்க் ஆக்சிஜனுக்கு ரெடி பண்ணுங்கள். இவரை கொஞ்சம் செக் பண்ணணும்.
செக் பண்ணிட்டு எமர்ஜென்சி கேஸாக என்னன்னு பார்க்கணும். யாருக்கு கால் பண்ணலாம்? அவங்க ஒய்ஃப் அன்றைக்கே பதட்டமாக பேசினாங்க. அவங்களுக்கு கால் பண்ணால் வர்றது எமர்ஜென்சி, ரொம்ப பயந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமனு பயமாக இருக்குது. அவங்க பசங்க இருக்காங்களான்னு தெரியல. அவங்க பசங்க யாருக்காவது கால் பண்ணி பார்க்கமா? நம்பர் தேடி பார்ப்போம், யார் நம்பர் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல. கால் போகுது. மை சன்னு சேவ் ஆயிருந்தது, அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுறேன். ஏன்னா வீட்டில் பசங்க தான் கொஞ்சம் பயப்படாமல் வருவாங்க. ஒய்ஃப்க்கு கால் பண்ண வேணாம்னு பண்ணுறேன். என்ன ரிங் போது, யாரும் எடுக்கவே மாட்டாங்க, இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. ஒருவேளை அவர் நம்பர்லேருந்தே பண்ணியிருக்கலாமோ? நம்ம நம்பர்லேருந்து பண்ண தப்பாக போச்சோ? சரி, இன்னொரு வாட்டி டயல் பண்ணி பார்ப்போம். என்ன சீதா இன்னைக்கு ஆஃபீஸே வரல, என்னாச்சுன்னு தெரியலையே அவளுக்கு. வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? எதுவாக இருந்தாலும் வந்துருவாளே ஆஃபீஸ்க்கு. ஆனால் இன்றைக்கி ஆஃபீஸில் காணும், என்னாச்சுன்னு தெரியலையே அவளுக்கு. இன்னும் யாரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க 2 தடவை. மொபைல் சைலண்ட்டில் இருக்கிறதுனால காதில் விழல. யாருன்னு பார்ப்போம். சீதா நம்பரை சேவ் பண்ணி வச்சதுக்கு இன்றைக்கி தான் கால் வருதுப்பா. ஹலோ, சொல்லுங்கள் சீதா. என்னது? சொல்லுங்கள் சீதாவா? ஆமாம் சீதா, என்ன எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க? அதிசயமாக இருக்குது. ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணலான்னு கால் பண்ணீங்களா? பிரப்பாசா? ஹலோ, யார் பேசுகிறீங்க நீங்கள்? சீதா, நீங்கள் கால் பண்ணிட்டு என்ன யார் பேசுகிறேன்னு கேட்குறீங்க? ஆமாம், நான் இங்கே ஒருத்தவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். அவங்க பையன் நம்பருக்கு கால் பண்ணேன். நீங்கள் என்ன பேர் சொல்லிலாம் கூப்பிட்றீங்க? யார் பேசுகிறீங்க நீங்கள் முதல்ல? என்ன சீதா, ஃபன் பண்ணுறீங்களா? நான் யார் பேசுகிறேன்னு கூட உங்களுக்கு தெரியலையா? ஆமாம், ஏன் ஆஃபீஸ் வரல? என்னது, ஏன் ஆஃபீஸ் வரலையா? இருங்க, இந்த வாய்ஸு ராம் நீங்களா? ஆமாம், ராமே தான் பேசுகிறேன். என்ன சீதா, உன் நம்பரை இவ்வளோ நல்லா வச்சுருக்கேன், உனக்கு ஃபோன் பண்ணணுன்னு தோணல. இன்றைக்கி தான் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறியோ? சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் நம்பரே என்கிட்ட கிடையாது. உங்கள் நம்பருன்னு தெரிஞ்சு நான் உங்களை கூப்பிடல இப்போ. அப்புறம் என்ன? அதான் நான் பார்த்தேன், நீங்களாச்சும் எனக்கு ஃபோன் பண்ணுறதாச்சு. சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ நாள் என் நம்பர் வச்சுருந்தீங்களா? நீங்கள் ஏன் எனக்கு கூப்பிடல? ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் நேரில் பேசுகிறதே தப்புன்னு நினைப்பேன். சரி, எனக்கு பிடிச்ச பொண்ணாச்சுன்னு நேரில் கொஞ்சம் உங்களை நான் டார்ச்சர் பண்ணுவேன். ஃபோன் பண்ணியும் உங்களுக்கு எந்த இஷ்யூ வந்துடக்கூடாது, ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு நான் பண்ணதில்லை. நம்பரை எப்போவோ எடுத்து என் நம்பரில் நான் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே சரி ராம், நான் அதை பற்றி பேச கால் பண்ணல. இங்கே ஒருத்தவங்க, நான் ஆஃபீஸ்க்கு பஸ் ஏற நிற்கும்போது ஒரு பெரியவர் வந்து ஆல்ரெடி ஒரு நாள் பார்த்தேன், அவங்க மயக்கத்தில் இருந்தாங்க. அன்றைக்கி தண்ணிலாம் கொடுத்து விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் இன்றைக்கி பஸ் ஏறலான்னு வந்தேன். அவர் திடீர்னு என்கிட்ட ஏதோ பேச வந்தார். பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலினாரு. நான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன். அவங்க வீட்டில் யார் நம்பரையாவது கேட்டேன், அவரால் எடுத்து கொடுக்குற அளவுக்கு கான்ஷியஸ் இல்லை. சரி, அவரோட ஃபோன் எடுத்து பார்த்தேன். அவங்க ஒய்ஃப் அன்றைக்கி என்கிட்ட ஒரு நாள் பேசினாங்க, ரொம்ப எமோஷ்னலாக பேசினாங்க. அதனால் அவங்களுக்கு பேசினா கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு சன்னு சேவ் பண்ணி வச்சுருந்தாரு. சரி, நான் அந்த நம்பருக்கு எடுத்து கொடுத்தேன். கடைசியில் நீங்கள் பேசுகிறீங்க. இது யார் ராம், உங்கள் அப்பாவா கடைசியில்? சீதா, ஆமாம், அது எங்கள் அப்பா தான். ஒரு நாள் சொன்னார். ஆமாம், பஸ் ஸ்டாப்பில் மயங்கிட்டேன், ஒரு பொண்ணு எனக்கு எழுப்பி தண்ணி கொடுத்தா, அந்த பொண்ணை கூட போய் பார்த்து நன்றி சொல்லணும்னு சொன்னார். நான் யார் அந்த பொண்ணுன்னு தெரியாதனால நான் கூப்பிட்டு போகிறேன்ப்பான்னு சொன்னேன். எனக்கு தெரியல சீதா, அப்போ அது நீங்கள் தானா? ஆமாம், அன்றைக்கி நான் தான் தண்ணியெலாம் கொடுத்துட்டு போனேன். இன்றைக்கி பார்த்தா திடீர்னு நெஞ்சு வலினாருன்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன். அப்போ அது உங்கள் அப்பா தானா? ஐயோ ஆமாம் சீதா, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில. பார்த்துக்கோங்க. எந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணுறீங்களா, லொக்கேஷன் ஷேர் பண்ணுறீங்களா? நான் இப்போ வந்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க சீதா. என்ன இருந்தாலும் பாருங்கள். நல்ல வேலை எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். அவங்க ரொம்ப எமோஷ்னல் டைப். எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுனா தாங்க மாட்டாங்க. நான் அது வந்துக்கிட்டே இருக்கேன் சீதா. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். பரவாயில்ல ராம், நீங்கள் வாங்க கொஞ்சம் சீக்கிரமாக. நீங்கள் கூட இருந்தால் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா நெஞ்சு வலின்றதுனால என்ன கண்டிஷன் அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. சீதா சொல்கிறீங்க, ரொம்ப பெரிய பிரச்சனையா? இல்லை ராம் நீங்கள் வாங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே சீதா, கொஞ்சம் அங்கேயே இருங்க. நான் வர்ற வரைக்கும் நான் அதை இப்போ வந்துடுவேன். அது எப்படி ராம், தெரியாதவங்கன்றப்பே நான் ஹெல்ப் பண்ணேன். இப்போ உங்கள் அப்பான்னு வேறு தெரிஞ்சிருச்சு, நான் எப்படி ராம் போவேன்? நீங்கள் வாங்க, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். ஓகே சீதா, நான் அதோ கிளம்பிட்டேன். சீதா தான் எல்லா டைம்லேயுமே எங்கள் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அன்றைக்கி அப்பாவாவை தான் ரெக்கவர் பண்ணோம். இன்றைக்கி அப்பாவாவை தான் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா. ரொம்ப நன்றி அவளுக்கு. மச்சான், என்னாச்சுடா, ஏதோ டென்ஷனாக பேசிகிட்ருக்கேன்? ஆமாம் மச்சான், நான் அன்றைக்கி ஒரு நாள் சொன்னால எங்கள் அப்பா மயங்கி வந்துட்டார், ஏதோ ஒரு பொண்ணு காப்பாற்றுச்சான்டா, தண்ணியெல்லாம் கொடுத்து விட்டுட்டு போச்சான்னு சொன்னல்லடா. சொன்னேன். இப்போ என்னாச்சு அதுக்கு? அந்த பொண்ணு கடைசியில் சீதா தான். சந்தோஷம் தானே? இதை வச்சு உங்கள் அப்பா அம்மா கிட்டே விட்டு போட்டுடலாம் பாரு. மச்சான், இன்றைக்கி எங்கள் அப்பா எங்கள் அத்தை ஒருத்தவங்களை தேடிட்டுருக்காருன்னு சொன்னேன்ல. சொன்னேன், ஏதோ சின்ன வயசில் போயிட்டாங்கன்னு சொன்னியே, அவங்களுக்கு பிடிச்சவங்கள மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த அத்தை தானே? அவங்கள தேடி போகும்போது அன்றைக்கி அந்த இன்சிடெண்ட் ஆச்சு. இன்றைக்கும் அவங்கள தேடி தான் போனார். திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலியாண்டா, யாருன்னு தெரியாமல் சீதா தான் அந்த இடத்துல இருந்திருக்கா. பஸ் ஏறதுக்கு நின்றுருக்கா. அந்த ஏரியா தானே சீதா. அதனால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துட்டு எனக்கு கால் பண்ணியிருக்காடா. அவங்க பையன் என் நம்பர் சேவ் பண்ணியிருந்ததுனால நானுன்னு தெரியாமல் கூப்பிட்டுருந்தான். நான் எனக்கு தான் அவள் கால் பண்ணியிருக்காளோன்னு ஜாலியாக கலாய்ச்சி பேசிகிட்டு இருந்தேன். கடைசியில் இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொல்கிறாடா. ஐயோ, என்னடா சொல்கிற?
சிவியராக இருக்கான். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அவங்க ஃபேமிலியிலேருந்து எதிர்த்து வர சொல்லுங்கள், அப்போ தான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்களாண்டா. வாடா நம்ம போகலாம். மச்சான் எம்டிகிட்ட சொல்லணுமா? கொடுக்குறான்டா பணங்காவ தலையன். வா நம்ம போவோம். வா ஃபஸ்ட்டு போகலாம். வா உன்னை தனியாக அனுபவம் எனக்கு மனசு சரியில்லை. வா நம்ம 2 பேரும் போகலாம். சீதா அங்கே இருக்கேன்னு சொன்னால. மச்சான் எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆகும்னு தெரியலடா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா அவர். அதை மச்சான் ஒன்றாவது வா போய் பார்த்துக்கலாம். சரி மச்சான், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நீ போய் பைக் ஏற்றுறா, நான் வரேன். சரி வாடா.